வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புதுவிதமான தகவல், மிக முக்கியமான தகவல் அப்படின்னே சொல்லலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க பதிவுக்கு போகலாம். நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு நாளும் ஒரு ஆன்மீக தகவலால் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான தகவல் அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான தகவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒருத்தட்டையும் யார்கிட்ட கேட்டாலும் உங்களோட ராசி என்னங்க அப்படின்னு கேட்டால் டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் உங்களோட லக்னம் என்ன அப்படின்னு கேட்டால் யாருக்காக இருந்தாலும் கொஞ்சம் யோசனை இருக்கும், இல்லை ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதக கட்டத்தில் லான்னு போட்டு மார்க் பண்ணியிருப்பாங்க, அதுதான் உங்களோட லக்னம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஜாதக கட்டத்துப்படி உங்கள் மைய சக்தி குவிந்திருக்கும் ராசியை தான் லக்னம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ராசி அப்படின்றது சந்திரன் எந்த கிரக வீட்டில் இருந்தபோது நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது தான் ராசி. ஆனால் லக்னம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் எந்த மையத்திலிருந்து வந்திருக்கீங்க, உங்கள் வாழ்க்கை எந்த மையம் நகர்த்துது அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்களோட ஒரு மரத்துக்கு எப்படி வேர் முக்கியமோ அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட லக்னம் தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஒரு லக்னத்துக்கும் ஒரு கோயில்கள் இருக்குது. அந்த கோயில்கள் என்னென்ன, அந்த கோயிலுக்கு போகிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல மேஷ லக்னம். கிரகங்களால் ஏற்படக்கூடிய யோக பலன்கள் முழுமையாக கிடைக்கிறதுக்கும் அதிர்ஷ்டமான வாழ்க்கை அமைவதற்கும் மேஷ லக்னத்துக்காரவங்க திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய தாயுமான சுவாமிகள் ஆலயத்துக்கு தான் நீங்கள் போயிட்டு வரணும். மேஷ லக்னத்துக்குரிய கோயில் திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய தாயுமான சுவாமிகள் கோயில். அடுத்தது ரிஷப லக்னம். உங்களுக்கு நல்ல நேரமோ கெட்ட நேரமோ எந்த நேரம் நடந்தாலும் நன்மை விளைவிக்க செய்யக்கூடிய ஒரே கோயில் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய தொழுதூர்லேருந்து 13 கிலோமீட்டர்லேருந்தும் விருதாச்சலத்திலிருந்து 32 கிலோமீட்டர்லும் தொலைவில் இருக்கக்கூடிய திட்டக்குடி அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய சுகசன பெருமாளையும் வேதவள்ளி தாயாரையும் நீங்கள் முடிஞ்ச போதெல்லாம் சந்திச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அடுத்தது மிதுன லக்னம். நீங்கள் தரிசிக்க வேண்டியது நாராயண பெருமாளும் செங்கமல தாயாரும்னு சொல்லலாம். இந்த தலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் பாதையில் இருக்கக்கூடிய நாராயண பெருமாள் செங்கமல தாயார், இது மிதுன லக்னத்திற்கு. அடுத்தது கடக லக்னத்திற்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அம்மன்குடி அப்படின்னு சொல்லப்படுறது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பகோணம் உப்பிலியப்பன் கோயில் ஐயவாடி வழியாக அம்மன்குடிக்கு செல்லலாம். ஆடுதுறையிலிருந்தும் தனி வாகனம் மூலமாகவும் இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். இங்கே இருக்கக்கூடிய அஷ்டபுஜ துர்க்கையை தரிசிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சிம்ம லக்னம். உங்கள் லக்னத்தில் இயக்கக்கூடிய 3 கிரகங்களால் ஏற்படக்கூடிய யோக பலன்களை முழுமையாக பெறுவதற்கும் அதிர்ஷ்டமான வாழ்க்கை பெறுவதற்கும் நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பழனி முருகன் கோயில் தான். அந்த கோயிலுக்கு நீங்கள் ராஜ அலங்கார முருகனை மறக்காத தரிசிச்சுட்டு வாங்க. ராஜ அலங்கார முருகனோட படத்தையும் வாங்கி வீட்டில் வச்சு வணங்குங்க. அடுத்து பார்க்கக்கூடியது கன்னி லக்னம். பள்ளி கொண்ட கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் தலத்தை தரிசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். மாமல்லபுரத்தில் பெருமாள் பள்ளி கொண்ட கோலத்தில் சேவை செய்கிறாரு, அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. சென்னைக்கு அருகிலேயே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது துலா லக்னம். துலா லக்னத்துக்காரங்க காஞ்சிபுரத்தில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான பச்சை வண்ண பெருமாளை அவ்வப்போது தரிசிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக பிரம்மாண்டமான வாழ்க்கையை உங்களுக்கு தருவார். அடுத்தது விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்காரவங்க தில்லை ஸ்தானம் என்று அழைக்கப்படும் திருநெய்தானம் அப்படின்ற தலத்திற்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நெய்யடியப்பரையும் பாலாம்பிகையும் தரிசிச்சுட்டு வாங்க. தஞ்சாவூருக்கு திருவாயாருக்கும் அருகில் இருக்குது இந்த ஊர். அடுத்தது தனுசு லக்னம்.
வில்வராணி முருகன் கோயில் அப்படின்னு சொல்லப்படுறது அதிர்ஷ்டமான வாழ்க்கையை தர்றதுக்கு. இந்த தலம் திருவண்ணாமலை வேலூர் சாலையில் கலசப்பாக்கத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது மகர லக்னம். மகர லக்னமுக்கு திருநின்றவூர் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு வாங்க. அடுத்தது இந்த தலம் திருவள்ளூர் அருகே இருக்குது. அடுத்தது கும்ப லக்னம் அப்படின்றது திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாளை வணங்கிட்டு வாங்க. இறுதியாக பார்க்க போகிறது மீன லக்னம். குறுக்குத்துறை முருகன் கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோயில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு லக்னத்துக்கும் எந்தெந்த கோயில்னு பார்த்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வகையில் உங்கள் லக்னத்திற்கு எந்த கோயிலோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வர்றதுக்காக காத்துட்ருக்குது. ஒரு கோயிலும் எங்கெங்கே இருக்குது அப்படின்ற விரிவான தகவலை நான் அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் பதிவு பண்ணுறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.